இல்ல அவங்களுக்கு எந்த ஃபுட் ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஃபுட் ஐட்டம் வச்சு நம்ம ட்ரெயின் பண்றது. நம்ம கேட்ஸுக்கு செப்பரேட்டா ஒரு ரூமே அலாட் பண்றோம். ஸோ அவங்க அந்த இடத்துல எப்படி வேணுமோ அவங்க விளையாடலாம். கண்டிப்பா கேட்ஸ் அக்ரெசிவ் ஆகும். மேல் கேட்ஸ் இயர் கிளீனிங்ஸ், நெயில் கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா கேட்டு கண்டிப்பா அது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஹாய் ஐகி பெட்ஸ் சேனல் வியூவர்ஸ், நான் நஸ்ரியா. ஹோம் ஸ்வீட் ஹோம் கேட் போர்டிங் மடிப்பாக்கம்ல வச்சிருக்கேன். புதுசா வர கேட்ஸ் பாத்தீங்கன்னா கம்பல்சரி 24 ஹவர்ஸ்க்கு எந்த இன்டேக்ஸும் எடுக்காது எக்ஸப்ட் வாட்டர். ஸோ நம்ம ட்ரெயின் பண்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரீட்ஸ் மூலியமா ட்ரெயின் பண்ணுவோம். வெட் கிரேவிஸ் வைக்க ஆரம்பிப்போம். இல்ல அவங்களுக்கு எந்த ஃபுட் ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஃபுட் ஐட்டம் வச்சு நம்ம ட்ரெயின் பண்றது. மற்ற கேட்ஸோட எடுத்த உடனே அட்டாச் ஆக மாட்டாங்க. இட் டேக்ஸ் சம் டைம். இப்ப லூசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்திருப்பா. இப்போ இந்த 3 to 4 டைம்ஸ் மட்டும்தான் அவ நல்லா கொஞ்சம் இங்க மிங்கிள் ஆயிட்டு இருக்கா. ஸோ இட் டேக்ஸ் டைம். அப்படி இருக்கிற கேட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் தனியா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்கள பழக்கப்படுத்துவோம். ஃபெசிலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல எந்த அளவுக்கு கேஜ்லெஸ்ஸா கேட் இருக்குமோ கண்டிப்பா இங்கேயும் கேஜ்லெஸ்ஸா தான் இருக்கும். நோ லீஷ், நத்திங். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம கேட்ஸுக்கு செப்பரேட்டா ஒரு ரூமே அலாட் பண்றோம். ஸோ அவங்க அந்த இடத்துல எப்படி வேணுமோ அவங்க விளையாடலாம். கேட்ரி வச்சிருக்கோம், அவங்க ஏறி படுத்துக்கலாம். அண்ட் தென் இஃப் இன்கேஸ் கேட்ஸ்க்கு கம்பல்சரி ஏசி வேணும் இல்ல ப்ரிஃபரபிள் ஃபேன் கம்பல்சரி இருக்கணும்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி தருவோம். இட் பேஸ்ட் ஆன் சார்ஜஸ், அவ்வளவுதான். இப்போ ஒரு சில கேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி ஏசில மட்டும்தான் இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க சம் பெட் பேரண்ட்ஸ். எனக்கு அது மாதிரி அடையாள ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற கேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அண்டர் ஏசியில் தான் வச்சிருப்போம் 24 ஹவர்ஸ். அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஷோர், நம்ம 24 ஹவர்ஸ் நம்ம கேட்ஸ் என்னென்ன மெடிசன்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம வீட்டில் அவைலபிலிட்டியா இருக்கும். இல்ல அப்படி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தும் கேட்டுக்கு அந்த மாதிரி அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் சரி இல்லைன்னா இமிடியட்லி டேக் டு த ஹாஸ்பிட்டல்ஸ். பெட் பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். வாட் எவர் த சார்ஜஸ் நம்ம பெட் பேரண்ட்ஸ் அதை பே பண்ண ரெடியா இருப்பாங்க. பிகாஸ் தே லவ் த கேட்ஸ். ஸோ ஷோரா அதுக்கு நம்மளுக்கு அஃபோர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கேட்ஸ் அக்ரெசிவ் ஆகும். மேல் கேட்ஸ் ப்ரிஃபரபிள். இன்னொரு மேல் கேட்ஸ் வந்து இருந்ததுன்னா அதே இடத்துல இது நம்ம இடம்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக கம்பல்சரி அந்த இடத்துல அக்ரெசிவ்னஸ் காமிக்கும். இப்ப என்னோட கேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல் கேட்ஸ் மட்டும் நான் தனித்தனியா வச்சிருப்பேன். பிகாஸ் அவங்களும் ஹார்ம் ஆகக்கூடாது, நம்மளுக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் அவங்க அக்ரெசிவ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹார்ம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா they go to the stress. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம பாத்துக்கிறதுக்காக தான் நம்ம மெயினா இந்த போர்டிங்கை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும் போது ஷோர் வில் பி கீப்பிங் தெம் செப்பரேட்லி. கேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தனியா செப்பரேட் பண்ணிடுவோம். மற்ற கேட்ஸ் எந்த கேட்ஸுமே இல்லாத இடத்துக்கு செப்பரேட் பண்ணிட்டு நான் மட்டும் அந்த கேட்ஸை பெட் பண்ற மாதிரி இல்லை எதனா ட்ரீட்ஸ் கொடுத்தோ டெம்டேஷன்ஸ் கொடுத்தோ அந்த மாதிரி டைம்ல வந்து கேட்ஸ் கொஞ்சம் காம் ஆகும். சேஃப்டிக்கு நான் கண்டிப்பா கிளவுஸ் போட்டுப்பேன். சேஃப்டி கிளவுஸ் எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கு. 2 பேர்ஸ் எப்பவுமே நான் வச்சிருப்பேன். ஸோ சேஃப்டி கிளவுஸ் போட்டுதான் நம்ம கேட் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணுவோம். செப்பரேட்டாவும் நான் வச்சுப்பேன். பிகாஸ் நான் அடி வாங்கியிருக்கேன். அதுல ஒரு 1.5 months நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு மேல் கேட் அதே மாதிரி தான் ரஷ்யன் கிரே கேட் அக்ரெசிவா ஹார்ம் பண்ணி ஐ வாஸ் ரியலி வெரி அஃபெக்ட் ஆனதுனால நான் அந்த சேஃப் கார்டு யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு நல்லது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னோட இண்டிமோ கேட்ஸ் இவன் வந்து பெஸ்ட் ஆஃப் பிரீட். இண்டிமோல நம்ம சென்னையிலயும் வாங்கினான், கொச்சிலையும் வாங்கினான். அண்ட் தென் இவன் வந்து ஜாஸ்பர் பெர்ஷியன் ராகா முஃபின்னு சொல்லிட்டு அந்த பிரீட். அவன் வந்து ரிசர்வ் பெஸ்ட் ஆஃப் பிரீட் வாங்கினான். டாப் 10ல வந்து 4th பிளேஸ்ல அவன் வந்தது. 2 ரிங்லயுமே 1 4ல வந்தான், 1 10ல வந்தான். ஸோ ட்ரைனிங்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அவங்களுக்கு எந்த டாய் ரொம்ப பிடிக்குமோ அந்த டாய் வச்சு நம்ம அவங்களை ட்ரெயின் பண்றதா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு டாய்ஸ். எப்பவுமே இது 1க்கு 3 இது நாங்க வச்சிருப்போம். டிஃப்ரெண்டா இவங்க எப்படி விளையாடணும், எப்படி இவங்க ட்ரெயின் பண்ணணும்ன்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். கேட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாம பிளேஃபுல்லா இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கு நம்ம இயர் கிளீனிங்ஸ், நெயில் கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா கேட்டு கண்டிப்பா அது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு கேட்ல இருந்து 10 கேட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மந்த்லி ஒன்ஸ், ஒரு நாள் இல்ல 2 நாள், நிறைய கேட்ஸ் இருக்குன்னும் போது கண்டிப்பா 1 or 2 days டைம் எடுத்துட்டு ஸ்பிளிட் பண்ணி அதை செய்வேன். நான் ரெகுலரா வந்து கேட்டுக்கு டிவார்மிங் கொடுங்க. மந்த்லி ஒன்ஸ் டிவார்மிங் கொடுங்க. கேட்டோட இயர்ஸ் கம்பல்சரி கிளீன் பண்ணுங்க. குளிப்பாட்டுங்க, மந்த்லி ஒன்ஸ் குளிப்பாட்டுங்க.
அந்த நெயில் கிளிப்பிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். வெளியில சுத்துற கேட்டுக்கு மீன் ஸ்ட்ரே கேட்ஸ்க்கு அந்த மாதிரினா தேவைப்படாது. பட் இண்டோர்ல இருக்கிற கேட்ஸ்க்கு கம்பல்சரி நெயில் கிளிப்பிங் இருக்கணும். பிகாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும்போது அவங்களே அவங்க ஸ்கிராச் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு ஹார்ம் ஆகாம இருக்கும்.